இது பார்த்தீங்கன்னா ஷார்ட் 2. இது புளி கரைசல் மாதிரி. இதுக்கு முன்னாடி வில்லம் இதுதான் ஃபர்ஸ்ட் ஷார்ட். இது புளி கரைசல் மாதிரி கரைச்சிக்கிறீங்களா? நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா அழுத்தி அந்த பழமெல்லாம் கொஞ்சம் நசுக்கி விதையெல்லாம் அப்படியே வராது வச்சுட்டு இது பாருங்கள். இது பண்ணி இப்படி தான் வரும். அதை நார் சக்கை இதெல்லாம் புளி மாதிரியே தான் கரைச்சணும். இது பாருங்க, இந்த போட்டுக்கணும். இதே மாதிரி இன்னொரு டைம் கரைச்சணும். ஏன்னா இன்னும் இதில் இன்னும் கொஞ்சம் பழம் இருக்குது. குடல் புண்ணு இருக்கிறவங்க டாக்டருங்க எத்தனை மருந்து ஏதோ எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்தும் நல்லா ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இது தைரியமாக குடிக்கலாம். முக்கால்வாசி இது இந்த குடல் புண்ணு, கல்லீரல் சம்மந்தப்பட்டது, இந்த ஈரல் சம்மந்தப்பட்டவங்க வியாதி இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் தாராளமாக குடிக்கலாம். அல்சர் இருக்கிறவங்க மட்டும் வெறும் வயிற்றில் குடிக்காதீங்க. கொஞ்சம் சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டு ஒரு இடைவேளை ஜூஸ் மற்ற ஜூஸ் குடிக்கிற மாதிரி குடிக்கலாம், தப்பு இல்லை. ஒரு டம்ளர். இது சுகர் பேஷண்ட்டு கண்டினியூவாக 3 நாளைக்கு குடிக்கலாம். இப்போ பார்த்திங்களா, இது ஒரு தடவை கரைச்சாச்சு. இது இன்னும் ஒரு டைம் கரைச்சினா போதும். பழமெல்லாம் நான் நல்லா நசுக்கி கரைச்சிட்டேன். சரிங்களா? இன்னொரு தடவை கரைச்சணுமா கொஞ்சம் வரும். இந்த பழமெல்லாம் இருக்குது இல்லைங்களா? இது இப்போ வில்வம் பழம். இது இங்கிலீஷில் கோல்டு ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. இது கிடைக்கிறது அரிது, கோயிலில் கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்கள் கோயில் மரத்துலையோ வில்வ மரத்துலையோ ஏறி இந்த பழத்தை பறிக்கக்கூடாது. சிவன் கோவப்படுவார். 2வது பௌர்ணமி அன்னைக்கு, பிரதோஷம் அன்னைக்கு, திங்கக்கிழமை அன்னைக்கு 3 நாளையிலையும் இந்த பழமோ வில்வ இலையோ பறிக்கக்கூடாது. வில்வ இலையை பற்றியும் இன்னொரு நாளைக்கு நான் போடுறேன். அதில் இருக்கிற இலையில் வில்வ மரத்தில் இருக்கிற பூவிலேருந்து எல்லாமே யூஸ் ஆகுமா. சரிங்களா? இப்போ இது கொஞ்சம் அந்த நார் அந்த இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துடலாம். வடிகட்டிடலாம். ஆஃப் பண்ண வடிகட்டி நான் ஜூஸ் பொடியில் நாட்டு சக்கரை இதோட இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி கூட கலந்துக்கலாம். உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பொடி நல்லாவே இருக்கும். வாசமும் நல்லாயிருக்கும். பாருங்கள், வாசமும் நல்லா தான் இருக்கும், கலரும் நல்லாயிருக்கும். வாசமும் நல்லா தான் இருக்குங்க. குடிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். நீங்கள் அப்படி சிலருக்கு பிடிக்கலைன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக வேண்டி லெமன் ஒரு பழத்துக்கு ஒரு லெமன் கலந்துக்கலாம். ஒரு லெமன் புழிஞ்சிக்கலாம். அப்புறம் நாட்டு சக்கரை கலந்துக்கோங்க. இருங்க, போட்டுட்டு நான் காமிக்கிறேன். சர்க்கரை எல்லாம் கலந்துட்டு குடிக்கும்போது காமிக்கிறேங்க.